ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் KFC கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கைமணம் மாறாமல் வீட்டிலேயே பக்குவமாக செய்யப்பட்ட நம்ம மதுரை டு மலேசியாவோட பிரியாணி மசாலாவை நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. மேலே தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம பிரியாணி மசாலாவோட வீடியோவை பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுலில் 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். இது காய்ச்சாத பால் தான். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து பாலை புளிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், பால் திரண்டு புளிச்சிருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நான் பீசஸாக எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வச்சு ஊற வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி வெறும் விங்ஸ் பீஸாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த மாதிரியும் செய்யலாம், நீங்கள் நார்மல் பீஸும் எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற விட போகிறோம். இல்லாட்டினா ஓவர் நைட்டு கூட ஊற விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு சிக்கனு. இப்போது நம்ம சிக்கனை கோட் பண்ணுறதுக்கான மாவை தயார் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எங்கேயுமே கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக வந்துருச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மாவோடு கோட் பண்ண போகிறோம். ரொம்ப ப்ரெஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி லைட்டாக தூவி கோட் பண்ணுங்கள். ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா ஜூஸியெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இதை ஒரு 5 செகண்ட் ஐஸ் வாட்டரில் பிட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப அதே மாவில் நல்லா மறுபடியும் கோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மேலே இந்த KFCயில் கிடைக்கிற அந்த கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். லேயராக வரணுன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை கோட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ நல்லா கோட் பண்ணியாச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா சிக்கனையும் நான் இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சே போட்டு எடுக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு ஒவ்வொரு சைட்டுக்கும் 7 மினிட்ஸ் வச்சுக்கலாம். மொத்தம் 14 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் பரட்டி விடலாம். பாருங்கள், உங்களுக்கு KFCயில் வர்ற மாதிரி அந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்துருச்சு. பாருங்கள், இதுக்கு நம்ம மெயினாக இந்த கோட் பண்ணுறது தான். மாவு கொஞ்சம் பொறுமையாக நின்று கோட் பண்ணால் தான் இந்த மாதிரி வரும். பாருங்கள், இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா பார்க்கும்போதே தெரியுது, நல்லா முறுமுறுப்பாக நல்லா சூப்பராக இருக்கும்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய வீட்டிலே செய்யக்கூடிய KFC இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நான் உங்களை ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.